நீங்க தான் இப்ப எதுக்காக தெய்வம் உங்களை சொல்றேன் அப்படின்னு நீங்க தவறுதலா நினைச்சிடக்கூடாது. ஏன் தெரியுங்களா? இந்த உடம்பு சாதாரண உடம்பு கிடையாது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என் தாய்மார்களுக்கு தெரியும். அடுப்படி போட்டிருப்பீங்க, அது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம். 3 குமிழ் இருக்கும். அதுல கொண்டு பாத்திரத்தை வைக்கிறீங்க, தண்ணியை ஊத்துறீங்க. அது கொதிச்சு வரணுமா என்ன செய்யணும்? அக்னி பகவானை தூண்டணும். ஆக விறகு வைக்கணும். விறகு வச்சா அவங்க கொழுந்து விட்டு எரிய எரிய கொதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அரிசா களைஞ்சு நல்லா அதுக்கப்புறம் உள்ள போடுவீங்க. உள்ள போட்டா கொஞ்ச நேரம் கீழே அமுகி கிடக்கும். அதுக்கப்புறம் கொதிக்க ஆரம்பிச்சு தொப்படி 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 தொப்படின்னு வெளியில வரும். ஆக வேகுதுன்னு அர்த்தம். ஆக பதம் பார்ப்பீங்க. இந்த நேரத்துல அந்த விறகு கட்டையை வெளியில எடுத்துருங்க. என்ன ஆகும்? கொதிக்குமா? அரிசி எந்திரிச்சதை அப்படியே அமைக்கும், வேகாது. இப்ப சில அரைவேக்காடெல்லாம் இருக்கு. காவேக்காடு, அரைவேக்காடு, முக்காவேக்காடெல்லாம். ஆனா தெளிவா வேக்காடு வைக்கணும். ஒருவானை சொற்றுக்கு ஒரு சொற்பதம். அது போல ஒரு மனிதனுடைய உடம்புல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆகாயம், பூமி, நீர், நெருப்பு, காற்று, 5 மனுஷனுக்குள்ள இருக்கு. பஞ்சபூதம். மூக்குக்கு மேல இமை கண்கள், கபாலம், இது ஆகாயம். மூக்குக்கு கீழே நெஞ்சுக்குறை வரைக்கும் இது காற்று மண்டலம், வாயு. அதுக்கு கீழே இது வரைக்கும் தொப்புள் வரைக்கும், வயிறு வரைக்கும் அக்னி மண்டலம், நெருப்பு. சொல்லுவாங்க என் வயிறு எரியுது அப்படிம்பாங்க. அதுக்கு கீழே பெருந்தொடை வரைக்கும் கீழே பார்த்தீங்கன்னா கழிவு நீர் வழியாகிறது, அது வர்ண மண்டலம். இந்த பாதம் அப்படின்ற கால், இந்த பூமி. 5 உள்ளுக்குள்ள இருக்கு. இது மட்டும் இல்ல, 7 விதமான தாதுக்கள், 10 விதமான காற்று, 72,000 நாடி, 4,448 நரம்பு, 206 எலும்பு. பெண்ணா இருந்தா ஒரு எலும்பு கூட, ஏன்னா தாய்மை அடைவதற்காக. இது எல்லாம் இருந்தும் இன்னமும் உள்ள தெய்வம் நிறைய இருக்கு. என்ன பேசுறோம் இல்லையா? பேச்சு பேசாம இருந்தா அவனை ஊமை என்று பாரு. ஆக இந்த பேச்சு அப்படின்ற வார்த்தையை தரக்கூடிய கலைவாணி நாவல குடி இருக்காங்க. ஒருத்தர் அடிக்கிறோமா சண்டைக்கு, வீரம், ஆற்றல், பராசக்தி குடி இருக்காங்க. தெய்வத்தால் ஆகாதின் முயற்சி தம்மை மெய்வரத்த குடிதரம்னு சொல்லி ஒருத்தட்ட உடம்ப வளர்ச்சி வேலை வளர்க்கணும்னா ஒரு சம்பளம் கொடுத்தே ஆகணும். ஆக மகாலட்சுமியை வாங்குறோம். அந்த மகாலட்சுமி உள்ள இருக்காங்க. இதுவெல்லாம் போக ஒரு பெண்களை பார்த்தா திருமணம் முடிக்கணும், குடும்பம் நடத்தணுன்ற எண்ணம் தூண்டுது பாருங்க. காமன், மன்மதன் அவர் உள்ள இருக்கார். இது போக தூங்கும்போது வாங்குகிற மூச்சு சொல்லு மாதிரி போனாலும் போச்சு. சிவனே மூச்சு கத்த ஓடிக்கிட்டு இருக்கார். இவ்வளவு வேறு சேர்ந்த கடமை ஒரு மனிதன். இதுல ஒண்ணு குறைஞ்சிச்சுன்னா அவங்கள ஊனமுற்றவன்னு சொல்லிடுவோம் இல்லைங்களா? அது இவ்வளவு பேருக்கு சேர்ந்து யாராவது ஒரு தெய்வம் அதை விட்டு விலகிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பொருள் வேற. அது போல இருக்கக்கூடிய எல்லோரும் நீங்க தெய்வங்கள் தான். இருந்தாலும் இந்த இடம் தெய்வம் வசிக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 5 விதமான குறுநிலம். அதுல இது குறிஞ்சி, இங்க முருகன் குடியிருக்கிறேன். அதுக்கு கழகத்திற்கான வழிகை தென்படுமா? சுற்றி பார்க்கலாமா? நாராயணன் என்ன சொல்? இது கூட சரியான எழுத்து. ஆளோளும் உள்ள போதா காற்று, சோ அப்படிங்கும்போது வெளியேறுவது காற்று. இதுக்கு என்ன விஷயம் இருக்கு? ஆனான்ற எழுத்துல 3 எழுத்து மறைஞ்சிருக்கு. அகாரம், உகாரம், மகாரம், நாதம், பிந்து, கலை. 6 எழுத்து ஓர் எழுத்தை ஓதி வைத்த பெருமான்னு முருகனைத்தான் சொல்றாங்க. அதுக்கு சொந்தக்காரன் விநாயக பெருமான். ஆனா தகப்பன் சாமி பட்டம் வாங்கினது முருகன். அப்பனுக்கே பிரணவ மந்திரம் சொன்னவன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க பாருங்க விநாயக பெருமானுடைய ஓவியத்தை பாருங்க. ஓனா அப்படி இருக்கும், இம்மன்னா புள்ளி வைக்கணும். அவருடைய துதிகளை கலசம் ஒன்று இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு எல்லோருக்கும், ஆண்களுக்கோ பெண்களுக்கோ காது அந்த வடிவத்தில் இருக்கும், ஓனான்ற வடிவத்தில். இது தாய்மாமே மடியில தூக்கி வச்சு பச்சரிசியை நல்லா நுணுக்கி தண்ணியை விட்டு குழைச்சு அந்த அப்படி எடுத்து காதுல தொட்டு வச்சு தாய்மாமா மடியில வச்சு நறுக்கட்டின்னு குத்திட்டோம்னு வைங்க, ஓனான்னு இருக்கிற காது ஓம் அப்படின்றோம். இது ஓம் அப்படின்றது உருவாக காரணமாக இருந்தவன் முருகன். இந்த அகாரம், உகாரம், மகாரம் சொன்னீல, ஆவுமா ஆவுமா. இந்த ஆனா வந்து எப்படி இருக்குது? ஆனா அவன் முதல்ல சொல்லி இருக்கும். அதுல ஆனாங்கிறது அகாரம், அடுத்து கீழே இருக்கிறது ஊனாங்கிறது உகாரம் இருக்கு. இந்த மானா
ஏன் தலையில இருக்கு? எல்லாரும் இப்ப தலைகளா நடக்கிறது, அதை திருப்பி போட்டு பார்க்கணும். எல்லாம் மண்டபத்தான் பூஜை போல. அதை திருப்பி போட்டு பார்த்தா மானா தெரியும். அப்படி ஒரு எழுத்துல எல்லாமே அடங்கியிருக்கின்ற பொழுது இந்த இடத்துல இருந்து ஓம் அப்படின்னு ஆளோளம் சோ என்ற அற்புதமான காணம் இசைக்கும் பெண்மகளின் குரல் ஓசையை கேட்கின்ற பொழுது குரல் துத்தம் கைக்கிளை உழை இழி விழறி தாரோ 7 சுரங்கள் தமிழ்ல, வடமொழியில சொல்லணும்னா கர்நாடிகில சொல்லணும்னா சரி க ம ப த நி. சட்டமும் ரிஷபம் காந்தாரம் மத்தியமும் பஞ்சமும் தெய்வதம் விஷாரம். மியூசிக் படிச்சோம்ன்ற மமத. என்னங்க இவ்வளவு நேரம் நீங்க பேசுறீங்க, நான் ஏதாவது பேசுறேன்னா? நீங்க சங்கீதம் படிச்சு WMA முடிச்சிருக்கீங்க, தமிழ் இலக்கணம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு நான் ஏதாவது சொல்லி காமிச்சேனா? இல்லங்க, ஒரு வார்த்தை பேசுறதுக்கு நீங்க சொல்றீங்க. என்ன டிப்ளமோ இன் மியூசிக் இருக்கு? ஆமா. அப்ப இசை கல்லூரியில நீங்க சான்றிதழ் வாங்கியிருக்கீங்க? ஆமாங்க. சரி, இதுவரைக்கும் ராகம் சொல்லி நான் பாடுனேன், டீச்சர் ட்ரைனிங் வரைக்கும் முடிச்சிருக்கேன். இருக்கட்டும், பெருமைதானே. இப்ப நான் ராகமே சொல்லாம ஒரு பாட்டு பாடுறேன். இதுக்கு ஜதிகள் உண்டு, அதாவது குணகுணன்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த சுரம் சொல்லிட்டீங்கன்னா நீங்க வாங்கின பட்டம் சரின்னு நான் ஒத்துக்கிறேன். இல்லைன்னு வச்சுக்கோங்க, யாம் 2 பட்டத்தை நீங்க எடுத்துட்டு போயிருங்க, உங்களோட பட்டத்தை எனக்கு கொடுத்துருங்க. என்ன செய்வோம்? நான் கொடுத்துருவேன். நான் தப்பா சொல்லிட்டேன்னா பெட்டியை தூக்கி கொடுத்துருவேன். உங்க பட்டம் எப்படி கொடுப்பீங்க? WMA அதை போடவே கூடாது பேருக்கு பக்கத்துல. அது உச்சரிக்கும் பொழுது மாமான்னு வரும், அப்படித்தானே சொல்ல வரீங்க? மா என்பது மகாலட்சுமி, மா என்பது உயர்வானது. மகாலட்சுமி உயர்வான அந்த புறத்து வரைக்கும் செல்லக்கூடியவை இந்த நாடனை. அதனாலதான் 2 மாமா. மாமா பாருங்க மாமா, நீங்க ஏதோ நான் வாசிக்கிறேன் மாமா, நீங்க பாருங்க. பாருங்க, இங்க சுத்திய பிடிங்க. அந்த பிள்ளைய ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எந்த பிள்ளை? அந்த பிள்ளை ரேவதி. அதுதானே. இந்த மாமா திலாரி. சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை, சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை, பாவையில்லை பார்வையில்லை காதல்களில்லை, சங்கீதமில்லை காவல்தானா உங்காத எல்லை என்னாதமே. சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை.
கோயிலே உந்தன் ராகம் ராகம் என்னை சீரம் ராஜ தீபமே. நான் தேடி வந்த ஒரு கோடி நிலவு அவள் நீதானே நீதானே மன கண்ணில் நின்று ஒரு கவிதை தங்கமல் நீதானே நீதானே நீதானே. உன்னைய போயிட்டு படிச்சுக்கிட்டு வாயானா நீ எல்லாம் குன்னக்கோள்ல இருந்து சொர வரையிலும் எல்லாமே படிச்சுக்கிட்டு வந்துருக்குற. சரி, உங்கள்கிட்ட டிப்ளமா உங்கள்கிட்ட இருக்கட்டும். ஆனா யாவுட்ட டிகிரி நான் தரேன். பிஎஸ்சி எம்ஏ தமிழ் என்ன 2 டிகிரி வாங்கியிருக்கேன். இதை வேணா நான் உங்களுக்கு தந்துறேன். அதை வச்சு நீங்க பொழைச்சிக்கணும். இதுல வச்சு 2 வாட்டி கவர்மெண்ட் வேலை வந்துவிட்டு இதுலயே வந்து உட்கார்ந்துருக்கிறேன். ஏன் தாத்தி எழுத்து இது தலையெழுத்துல கலிவாணி எல்லாரிடத்திலும் குடியிருப்பது கிடையாது. மாமியாரும் மருமகளும் ஒரு வீட்டுல சந்தோஷமா இருந்து பார்த்திருக்கீங்களா? இருக்க முடியாது. மாமியா மகாலட்சுமி, மருமக கலிவாணி. இந்த கல்வி இருக்கிற இடத்துல செல்வம் இருக்காது, செல்வம் இருக்கிற இடத்துல கல்வி இருக்காது. அம்புட்டு பணம் கொட்டி கொட்டி வச்சிருப்பாரு, அவர் படிச்சிருக்க மாட்டாரு. ஆனா நிறைய படிச்சிருப்பாரு, வீட்டுல புத்தகமா இருக்கு, அந்த ஆளுகிட்ட பணம் இருக்காது, காசு இருக்காது. என்ன செய்கிறது? அதான் புலவர்கள் வறுமையானவர்கள் சொல்லி ராஜாக்களை தேடி போயிட்டு அன்றைக்கு பரிசு பெற்று வந்தார்கள். அது பாணர்கள். இது இலக்கணம். இது இலக்கியத்திலையும் வரும், ஐம்பெருங்காப்பியத்திலையும் வரும், 10 பாட்டு 8 தொகை 11 கீழ்கணக்கிலையும் வரும். பாணர்கள்
அப்படின்னு சொல்லக்கூடிய நற்றினை, நல்பெருந்தகை, ஐங்குறுநூறு, ஒற்றபதித்து பற்று, ஓங்கு வழிபாடல், கற்றறிந்தார் வேற்றும் கடியோடு அகப்புறம் என இத்திரட்டு 8 தொகை அப்படின்ற நூல்லையும். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, வறியவர்கள் அப்படின்னா அப்பயே முத்திரை ஊத்திட்டாங்க. அதிகமாக படிச்சவன்ட்ட பணம் இருக்காது. ஆனா களிவாணி இருக்கிறவன்ட்ட கண்டிப்பா சம்பாதிச்சிடலாம். ஒரு வயிற்றுக்காவது சம்பாதிக்க முடியும். கற்றவருக்கு சென்றோர் இடமெல்லாம் சிறப்பு. கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதான் சொன்னா, மன்னவனு நீயோ வளநாடு உனதோ உனை இறந்த யாம் தமிழை ஓதினோம். கம்மன் சொல்ற சோழமன்னனை பார்த்து. அதுபோல நிறைய இருக்கு. இந்த பெண்களுடைய குரல் ஓசை அற்புதமாக இருக்கிறது. அந்த கந்தபெருமானை வா வா என்று வளவழைத்துக் கொண்டிருக்கின்றார். காதலால் கசுங்குறி கண்ணீர் மடிவில் நிற்கிறேன் என்று சிவபெருமானை பார்த்து திருஞான சம்பந்தன் அழைத்தது போல இந்த பெண்கள் முருகப்பெருமானை அழைத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த சந்தோஷம் இன்றைக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன மணியார ரொம்ப சந்தோஷம் இருக்குன்னு சந்தோஷம். எல்லா பாடல்களுமே ராக அடிப்படையிலே போடுறீங்களே. இல்ல இல்ல வந்திருக்கிறது அப்படி ஆளா இல்லையா? நீங்க ராகம் தெரிஞ்சு வந்திருக்கீங்க, எல்லாம் தெரிஞ்சு வந்திருக்கீங்க. அப்ப நான் என்ன சும்மா வந்திருக்கேன்? இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே காரணம் திருமணம்
ஐயா இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு பக்க மேளத்தை போட்டு இப்படி பெருமையான அதாவது வந்து இப்படி ராஜ நடிகர் அருமை மைத்துனர் செங்குட்டுவன் அவர்களும் சாதாரண ஆள் கிடையாது. வந்திருக்கிற ராஜ நடிகையும் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. இப்படி பொறுக்கி எடுத்து போட்டிருக்காரு. இந்த பொறுக்கி எடுத்து போட்டிருக்கிறாரு. அதுக்கு உங்க மக்களுக்கு நன்றி தரை கூறி அந்த சுந்தரம் நிறைந்தது அதுவும் பொற்றிறந்த மகள் இவள் எந்த உலகிற்கு என் வந்தார் சுந்தரமினைந்ததும் பொற்றிறந்த மங்கை இவள் எந்த உலகம் எங்கே தந்தார் அந்தரம் மிகுந்தே உங்குவி முழங்கி வரும் அந்தரம் மிகுந்த தேவர் சுந்தரி மலங்கி வரும் எந்திரமகனுக்கும் எங்கள் கந்தசாமிக்கே தகுந்த எந்திரவனக்கும் எங்கள் கந்தசாமிக்கே தகுந்த சுந்தரமினைந்து அதுவு பொற்றிறந்த மகள் இவள் இந்த உலகிற்கு ஏன் வந்தார் வந்திருக்கின்றார் சுந்தரவழி மாதவர மணிவர வரதா போற்று வானோடு கொடுமாள் உதித்த மேலா அமுதத்தை பூவும் கனிய திறனை மானந்த தெய்வ யானைய மணந்த சீலா என்னும் தேவியான மனமுடித்த கந்தபெருமான் சுந்தரவள்ளியை மணக்கும் கால்நேரம் வந்து விட்டது. வருகிறார் வனக்காவலன் கையில என்னமோ சம்பட்டியோட வர்றாரு. சம்பாதிக்க வர்றாரா எதுக்கு இல்ல, வர்றாரு? நீங்க சொன்னீங்க எல்லாம் மனிதனுக்குள்ள எல்லாமே அடங்கி இருக்கு. அதுல ஒன்று அது ஒரு ஜென்மம் இப்ப வர்றது. நீங்க சொல்றது வேற மாதிரி இருக்கு. மனிதரும் மனிதன் உண்டு, மனிதரும் மிருகம் உண்டு. மனிதரும் மனிதன் சொல்லுங்க. மனிதரும் மனிதன் உண்டு, மனிதர் மனிதரும் மாணிக்கம் உண்டு, அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. மாணிக்க அதெல்லாம் கிடையாது. மனிதரும் மனிதன் உண்டு, மனிதரும் மிருகம் உண்டு. அந்த அவரை பார்த்தா அப்படியாக தெரியுது. சரி, பரட்டு மனைக்காவலன் சந்திக்கலாம்.